Welcome to DRPG TRB Coaching Center for Zoology. Again, நம்ம இன்னும் 2 more மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்ப்போம். இதில் என்ன மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ வில் கெட் டு தி ஃபஸ்ட் கொஷினு. காயினோசைட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காயினோசைட்ஸ் ப்ரெசன்ட் இன் போரிஃபெரா. அது காயினோசைட்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா காலர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபீடிங் பர்பஸஸ். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அண்டு சிண்டோபிளாஸ்ட் செல்ஸ் அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சீலன்டேட்ஸு, அது ஸ்டிங்கிங் செல்லுன்னு சொல்லுவோம். ஸ்டிங்கிங் செல் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் சிண்டோபிளாஸ்ட் செல்ஸு which is present in coelenterate. And then comes the flame cell. இந்த ஃப்ளேம் செல் என்னென்னு பார்த்தோம்னா இது எக்ஸ்கிரிட்டரி ஸ்ட்ரக்சர் ஃபவுண்ட் இன் பிளாட்டி ஹெல்மிந்திஸில் இருக்குது. ஸோ நெஃப்ரீடியா அப்படின்னு பார்த்தோம்னா ஆனலைட்ஸில் இருக்குது. ஸோ நெஃப்ரீடியா இஸ் ஃபவுண்ட் இன் ஆனலைடா. அண்ட் தி இ ஆப்ஷன் பாருங்கள், இ கொஷினு காம்ப்ளேட்ஸ்ன்னு சொல்லுவோம். காம்ப்ளேட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா டீனோஃபோரா. ஸோ ஃபஸ்ட் கொஷின் இஸ் ஓவர். தென் வில் கெட் டு தி நெக்ஸ்ட் ஒன். Match the column 1 with the column 2 and select the correct answer. So we'll get to the first one, metameric segmentation. So segmented bodies நாவே நமக்கு என்ன வரணும், ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீரிஸ் ஞாபகம் வரணும். செக்மெண்டேஷன் சொன்னாவே நமக்கு நீரிஸ் ஞாபகம் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ, அந்த கொஷின் ஏக்கு வந்து நீரிஸு. இந்த ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ஆரிலியா. Radial symmetry belongs to Aurelia. So radial symmetry வந்து மூணாவது ஆன்சரு. அண்ட் தென் புக் லங்ஸ். ஸோ புக் லங்ஸ் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இட் இஸ் a respiratory structures found in scorpion. அது ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தென் கம்ஸ் தி 6 to 15 pairs of gill slits எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது மிக்ஸினில் இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. Please go through this and study this. ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். மேட்ச் த ஃபாலோயிங். பைசாலியா அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார், அது கரெக்டு. லிமுலஸ் பாருங்களேன். ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ், ஆனால் முக்கியமான கொஷின்ஸும் கூட. ஸோ வெரி வைட்டல் கொஷின்ஸ் இன் டிஆர்பி. லிமுலஸ் என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா இட்ஸ் எ லிவிங் ஃபாசில். அது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஆன்கைலஸ்டோமா தட் பிலாங்ஸ் டு ஹூக்வோம். ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. தென் கம்ஸ் தி பிங்க்டிடா ப்ரொடியூசஸ் பேர்ல் ஆயிஸ்டர் விச் பிலாங்ஸ் டு ஃபைலம் மொலஸ்கா. சரிங்களா? வில் கெட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் பாருங்கள். Lysosomes which contains hydrolytic enzymes. So A வந்து belongs to 2 hydrolytic enzyme and B ribosomes, அங்கே தான் வந்து protein synthesis நடக்கும். So B வந்து ribosomes protein synthesis and C வந்து smooth endoplasmic reticulum, that is a place where steroid synthesis takes place. So steroid synthesis எல்லாம் வந்து அங்கே தான் நடக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆப்வியஸ்லி வந்து சென்ட்ரியோல் which synthesizes spindle fibers during cell division. அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷனுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. அண்ட் தி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்த்தோம்னா இதே செல் பயாலஜிலேருந்து தான் வந்திருக்கு. மைட்டோகாண்ட்ரியா அது நம்மளுக்கு தெரியும். இட்ஸ் எ டபுள் மெம்பரைன். தென் வேக்யூல் என்னென்னு பார்த்தோம்னா எப்பவுமே அது வந்து சிங்கிள் மெம்பரைன். ரைபோசோம்ஸ் வந்து வித்தவுட் மெம்பரைன். அகெயின் நியூக்ளியஸுக்கும் டபுள் மெம்பரைன். அது ஞாபகம் வச்சுங்க. மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ் இது ரெண்டுத்துக்கும் டபுள் மெம்பரைன், சரௌண்டட் பை டபுள் மெம்பரைன். வேக்யூலுக்கு வந்து பார்த்தோம்னா சிங்கிள் மெம்பரைன். அண்ட் லைசோசோம்ஸுக்கும் சிங்கிள் மெம்பரைன். ரைபோசோம்ஸ் வந்து தட் இஸ் ஒன்லி ஆர்கன் which doesn't have membrane. சரிங்களா? So we'll go to the next questions. GLUT4 அது என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா enables glucose transport in cells.
ஸோ செல்ஸுக்குள்ளே வந்து குளுக்கோஸ் போகணும்னா இந்த GLUT4 என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஏ டிரான்ஸ்போர்ட்டர். It is a transporter which enables glucose to get into the cell. அது ஞாபகம் வச்சுங்க. Then antibody we all know fights infectious agents. And then comes the collagen. Collagen பார்த்தோம்னா it is a intracellular ground substance. ஸோ கொலாஜன் தான் நம்மளுக்கு ஒரு செல்லுக்கு இடையில் உள்ள இருக்கிற கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸு, அது ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தென் கம்ஸ் தி ட்ரிப்சின். It's an enzyme. It is an enzyme. And insulin நம்மளுக்கு தெரியும், அது ஹார்மோன் which reduces the blood glucose level. blood glucose level வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, குளுக்கோஸ் வந்து இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு கிளைக்கோஜன். அண்ட் அதுதான் அது அந்த ப்ராசஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லிவரில் நடக்கும். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். இதில் வந்து பயோகெமிஸ்ட்ரிலேருந்து நம்ம கேட்டிருக்கோம். ப்ரோட்டீன் கன்சிஸ்ட் ஆஃப் பெப்டைட் பாண்ட்ஸ். ஸோ தட் இஸ் an important point. Then comes the unsaturated fatty acid. அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா கார்பன் பாண்டிங்கில் இட் கன்சிஸ்ட் ஆஃப் டபுள் பாண்ட். ஸோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ தென் வந்து நியூக்ளிக் ஆசிட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நியூக்ளிக் ஆசிட்னு என்னது? DNA and RNA which contains phosphodiester bond. அது ஞாபகம் வச்சுங்க. தென் கம்ஸ் தி பாலிசாக்கரைட். ஒன்லி ஒன் ஆப்ஷன் தான் இருக்குது. பாலிசாக்கரைட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிளைகோசிடிக் பாண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸு, லெட்ஸ் மேட்ச் காலம் 1 வித் காலம் 2. குரோமோசோம்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் ஈக்வேட்டர். அது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஃபேஸில்? மெட்டாஃபேஸ். அது நம்மளுக்கு நல்லா தெரியும். தென் கம்ஸ் தி சென்ட்ரோமியர். பி பாருங்கள், காலம் 1 பி. சென்ட்ரோமியர் ஸ்பிளிட்ஸ் அண்ட் குரோமாட்டிட்ஸ் மூவ் அப்பார்ட். அது எந்த ஃபேஸில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செல் டிவிஷனில் அனாஃபேஸில் நடக்கும். சரிங்களா? பேரிங் பிட்வீன் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் வந்து ஆல்வேஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஜைகோட்டின் ஃபேஸ். தென் லாஸ்ட் ஆப்வியஸ்லி வந்து ஷுட் கோ டு பேக்கெட்டிங். கிராசிங் ஓவர் பிட்வீன் ஹோமோலாகஸ் குரோமோசோம் எப்போவுமே எந்த ஃபேஸில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செல் டிவிஷன் அப்போ பேக்கெட்டிங் ஸ்டேஜில் நடக்கும். Thank you so much. Please subscribe the channel if you like and share with your friends. Thank you so much once again.